முருங்கைக்கீரை பருப்புக்கு பருப்பு வந்து ஒரு 3/4 டம்ளர் வந்து ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேனில் அதை போட்டு அது கூடவே வந்து ஒரு 1.5 வெங்காயம், ஒரு தக்காளியை, 3 பச்சை மிளகாவை வந்து அதில் போட்டுடணும். கூடவே வந்து ஒரு 6-7 பல் பூண்டு வந்து அதில் போட்டுடணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு அதில் ஒரு 2-3 டம்ளர் வாட்டர் அதில் போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸுக்குள்ளே நம்ம வந்து அதை வந்து வேக வைக்கணும். நம்ம வந்து குக்கரில் போட்டோம்னா அந்த பருப்பு வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும், டேஸ்ட்டு வந்து கரெக்டாக வராது. அதனால் நம்ம வந்து இந்த பருப்பை வந்து ஒரு பேனில் போட்டு மூடி போட்டு லிட் போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறோம். அது வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பருப்பு இதெல்லாம் எடுத்து அது கூடவே நம்ம ஒரு 2-3 மினிட்ஸு அந்த ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் இருக்குதுல்ல, அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிடணும். முருங்கை இலையை வந்து க்ளீன் பண்ணி அதுக்குள்ளே அதைய போட்டு ஒரு 3 மினிட்ஸ் வெந்தால் போதும். ரொம்ப வேகணுன்ட்டு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அது வந்து வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம இது போட்டு வேக வைக்கும் போது மூடி போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதைய வந்து உள்ளே போட்டு அப்படியே அதைய கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறி விட்டு அதை அப்படியே வேகணும். ஒரு 3 மினிட்ஸ் வேகணும். நல்லா கிளறி விடுங்க. அந்த வெங்காயம், தக்காளி, அது கூட அந்த லீவ்ஸ் வந்து நல்லா வேகணும். பார்த்தாலே தெரியும் நமக்கு அது வந்து வெந்துருச்சுன்ட்டு. ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கலர் வந்து மாறாமல் இருக்கணும். கொஞ்சம் புளி கூட நம்ம வேணும்னா போட்டுக்கலாம். புளி அவசியம்னா போடலாம், இல்லைன்னா அந்த தக்காளியே போதும்னா அப்படியே இருக்கட்டும். இந்த புளி போடுறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வெந்ததை வந்து ஒரு பானையில் வந்து நம்ம வந்து ஒரு வடை சட்டி இருக்குல்ல, அந்த சட்டி மாதிரி இருக்க அதில் வந்து நீங்கள் வந்து இப்போ வெந்ததை வந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இந்த தண்ணியெல்லாம் வந்து இருத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கடையும் போது நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும் கடையிறக்கு. கொஞ்சம் கல் உப்பு எடுத்து போட்டணும். நம்ம அழகாக தான் இப்போ தான் நம்ம வந்து உப்பு போடுறோம். ஆக்சுவலாக அதைய வந்து நல்லா கை வச்சு மத்து வச்சு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கடையணும். ரொம்ப நைஸாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப அதாவது கடையாத மாதிரியும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து ஆயில் போட்டு கொஞ்சம் வரமிளகாய், இது கூட நம்ம வந்து ஒரு 4-5 பல் பூண்டை வந்து தட்டி அதில் போட்டு அதுக்கப்புறம் அதையும் கூட நம்ம இதில் போட்டு நல்லா கடையணும். பூண்டையும் நான் ஆக்சுவலாக எடுக்கல. இப்போ அந்த பூண்டையும் வந்து அதைக்குள்ளே போட்டு நல்லா கடையணும். இதெல்லாம் வந்து ரொம்ப சத்தான ஹெல்த்தியானது. நம்ம வந்து இதையெல்லாம் நம்ம ஆஃபன் நம்ம வீட்டில் வந்து இதை செய்யணும். நம்ம வந்து இந்த கீரையெல்லாம் செஞ்சோம்னா நல்லா அயர்ன் இருக்குது. டயபெட்டிக்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்துக்கிட்டாக்கா நம்மளோட பாடிக்கு வந்து ரொம்ப நல்லது. ஹெல்த்துக்கு வந்து இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம சேர்த்தியே ஆகணும். இது வீக்லி கண்டிப்பாக ஒன்ஸாவது நம்ம வந்து இதை பண்ணோம்னா நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் நல்லா ப்ராப்பராக இருக்கும். அயன் கண்டென்ட் சூப்பராக இருக்கும் பாடியில். நல்லா கடைஞ்சிட்டு சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.